இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரன் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரன் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதி
ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரன் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரன் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரன் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. பூவாசிகளுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற நித்திய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மன பொருத்தமுள்ள மூடத்தனமான அறியாமைக்கு பரிகாரமாக தேவரீரத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கர் என்னும் சம்மனசுக்கள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. வாழ்வின் ஊற்று, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே,
உலகம் முழுவதையும் உம்முள்ளடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது நிறைய பொழிந்தருளும். இயேசுவின் திருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே நான் உம்மை புகழ்கின்றேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிந்த உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்த மரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்த மரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்த மரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய இயேசுவாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். பொதுவாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பிரளோகத்துக்குள்ளே எல்லாம் பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ஜீவனை மரித்து நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவத்தை விசுவாசிக்கிறேன். சரீர வித்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவருடைய நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதந்திர பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிதாவே, எங்கள் ஆண்டவருடைய நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உனையன்றி வழி இல்லை, உனையன்றி ஒளி இல்லை, உன் சாயல் நானாகவே. என் வாசல் வா தெய்வமே, என்னில் நீ வருவதற்கா உன்னை தேடி வருகின்றே. இதய வாசல் திறக்கின்றேன், இரு கரத்தை குவிக்கின்றேன். இதய வாசல் திறக்கின்றேன், இரு கரத்தை குவிக்கின்றேன். உயிரின் மூலமே, உறவின் பாலமே, அன்பின் முழுமையே, அனைத்தின் முதன்மையே. உயிரின் மூலமே, உறவின் பாலமே, அன்பின் முழுமையே, அனைத்தின் முதன்மையே. ஆதவன் பூமி வெளிச்சமாவது போல் அன்பனே என்னில் வெளிச்சமாயிட. வருவதற்கா உன்னை தேடி வருகின்றே. உன் சாயல் நானாகவே, என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இயேசு மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா. தேவா, இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா. மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி வரும் வல்லமை.
மனமார வாழ்க்கையிலும் இறையரசின் வைகரை தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. எந்தன் வேலியாக என் நலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகிறாய். நான் எந்தன் வேலியாக என் நலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகிறாய். உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவும் பெருக வேண்டுமே. உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவும் பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவருடைய இயேசு மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வேண்டும் தீர்க்கமாய் வின வேண்டும் தீங்கிலா உல வேண்டும் தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா உல வேண்டும் தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே தேடுகிறே தட்டுகிறே தெய்வமே தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா உள வேண்டும் தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே
கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே கரையாத கல்மணமும் கரைந்திட காத்திருந்தே கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே கரையாத கல்மணமும் கரைந்திட காத்திருந்தே இனி இறைவார்த்தை விதையாவே நிறைவாழ்வு பயிராவே குறையில்லா நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா உளம் வேண்டும் தீட்டிடாத மனம் வேண்டும் இயேசுவே இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் இயேசு மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாகும் அருளே சுவரவெண்ணிலே ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாகும் அருளே சுவரவெண்ணிலே பிரிவில்லை அன்பில் துயரில்லை நெஞ்சில் இணையாளும் அவன் அன்பு இனி நாளுமே ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாகும் அருளே சுவரவெண்ணிலே இருள் மூடும் போதிலே உறவென்னும் கீதங்கள் ஒரு மாறும் போதிலே நட்பென்னும் வானங்கள் இருள் மூடும் போதிலே உறவென்னும் கீதங்கள் ஒரு மாறும் போதிலே உன் அருளன்பு என்னை தாங்குவே அன்பென்னும் தீபங்கள் அணைகின்ற நேரங்கள் ஒளியாக எழுந்து உயிரோடு கலந்து ஒரு நாளும் அழியாத உறவொன்று
ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாகும் அருளே சுவரவெண்ணிலே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். திவிதாவே எங்கள் ஆண்டவர் இயேசு மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மை நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். நீர் எல்லாராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்யுங்களுக்கு வரம் தாரும். அன்னை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழிக்கு நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களுடையவர்களையும் தீமையின் கொடுமையின் என்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. இறைவனே, எனது இறைவனும் எனது அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மை நம்புகின்றேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களையும் மீட்டருளும். ஆமென். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரத்தை படைத்த பிதாவாகிய சர்வேஸ்ரா, எங்கள் தெய்வ நிரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்ரா, எங்கள் தெய்வ நிரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா, எங்கள் தெய்வ நிரட்சியும் சுவாமி. பரிசுத்த தமத்திருத்துவமா இருக்கிற ஏக சர்வேஸ்ரா, எங்கள் தெய்வ நிரட்சியும் சுவாமி. சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்தி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். மகா பரிசுத்த தமத்திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன்.
பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். சத்திய திருச்சபையை சாபித்தலில் நீர் காட்டிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். பாவிகளை மனம் திரும்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி பிறவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி பிறவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி பிறவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் தெய்வ இரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கு பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசம் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளவரே, உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திறப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறையப்படுகிறோம். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தருளும் சுவாமி. ஆமென். புனித சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனம் 32. புனித சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனம் 32. தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை
நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? மீண்டும் வாசிக்கின்றேன். தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த 1 மணி நேர ஆராதனையினுடைய சிந்தனையாக கடவுள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறார் என்ற கேள்விக்கு உரிய பதிலை நாம் தேடுவோம். கடவுள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறார்? பிரியமானவர்களை, இளமை முதல் நமது வகுப்பு ஆசிரியர்களாக இருக்கலாம், நமக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்த அருட்சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது மறைக்கல்வி அதோடு சேர்த்து மறையுரைகள் கொடுத்த குருக்களாக இருக்கலாம். எல்லாருமே ஒரு விதமான எதிர்மறையான கருத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் கடவுளை பற்றி. கடவுள் நீ தப்பு செய்தால் அவர் தண்டித்து விடுவார். கடவுள் நம்முடைய பாவத்திற்கு ஏற்ப அவர் தீர்ப்பு வழங்கக்கூடிய கடவுள். எனவே வீணாக கடவுளின் கோபத்திற்கு நீ ஆளாகி விடாது என்று கடவுளை பற்றி இப்படித்தான் நமக்கு அதிகமாக சிறு வயதிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தம்மில் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் அழிந்து விடாமல் அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு, முடிவில்லாத வாழ்வை அடையும் பொருட்டு தம் ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆக தம்மில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழிந்து விடாமல் நிலை வாழ்வு பெறுவதற்காக தம் ஒரே மகனையே அழித்து விடக்கூடிய அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை வாசிக்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரு கேள்வி வர வேண்டும். தந்தையாகிய கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்கிறாரா, அல்லது அவருடைய ஒரே மகனாம் இயேசுவை அதிகமாக அன்பு செய்கிறாரா? இந்த வசனத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக தம் ஒரே மகன் இயேசுவை சிலுவையிலே அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்மேல் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசுவை விட ஒரு படி மேலே நம்மை அதிகமாக அவர் அன்பு செய்கிறார் என்பதை இந்த திருவசனத்திலிருந்து நாம் உணர வேண்டும். இதைத்தான் புனித சின்னப்பர் அருமையாக தனது திருமுகத்திலே, ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொன்னதை நாம் கேட்டோம். அதாவது, தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தன் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ஆக நமக்காக தனது சொந்த மகனையே அவர் இந்த உலகத்திற்கு பாவத்தின் கழுவாயாக கொடுத்தார், சிலுவையிலே பலியாக கொடுத்தார் என்று சொன்னால், நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்குரிய அருள் வரங்களை அவர் தராமல் இருப்பாரா என்று புனித சின்னவர் கேள்வியை எழுப்புகின்றார். எனவே திருமுகங்களும் சரி, விவிலியத்தினுடைய எல்லா புத்தகங்களும் சரி, கடவுளை பற்றி சொல்வதெல்லாம் கடவுள் மிகுந்த அன்பு கொண்டவர், கடவுள் நமக்கு வாழ்வு கொடுப்பவர், அந்த வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்ற அற்புதமான சிந்தனையை நமக்கு இந்த திருமுகங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, தொடக்க நூலை பற்றி நாம் சில தவறான புரிதலை வைத்திருக்கிறோம். தொடக்க நூலிலே முதல் பாவம் நடக்கிறது. அப்போது சாத்தான் வருகிறான் பாம்பின் வடிவத்திலே. வந்த உடனே கேட்கின்ற மோசமான ஒரு கேள்வி, ஏவாளை பார்த்து கேட்கின்றான், இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் பழங்களை
கடவுள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்ற மோசமான ஒரு தவறான கேள்வியை கேட்கின்றான். அதாவது இந்த கேள்வி வழியாக சாத்தான் எதை உணர்த்துகிறான் என்று சொன்னால், என்ன கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கடவுள் உங்களை அதிகமாக அன்பு செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்கின்றான். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் கூட சில வேதனை மிக்க, துயரங்கள் மிக்க பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற போது, நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது, ஒரே குழப்பம், அந்த மாதிரியான குழப்பங்களை சந்திக்கின்ற போது சாத்தான் நமக்குள்ளே ஒரு தவறான கேள்வி எழுப்பி கொண்டே இருப்பான். என்ன இவ்வளவு பிரச்சனையை தர்றாரு, இவ்வளவு சோதனையை தர்றாரு, இவ்வளவு வேதனைகளை தருகிறாரு இந்த கடவுள் இன்னும் உங்களை அன்பு செய்கிறாரா? சும்மா போங்க என்று நமக்குள்ளே இந்த கடவுளின் அன்பை அவன் கேள்விக்கு உட்படுத்துகிறான். இந்த கடவுளின் அன்பை கொச்சைப்படுத்துகிறான் தவறான அந்த விசுவாச குழப்பத்தின் வழியாக. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை நாம் தொடக்க நூலிலே காணுகின்றோம். ஆக இவ்வாறு ஒரு பக்கம் இருக்க, ஆதாமும் ஏவாளும் பழத்தை உண்ணுகிறார்கள். அப்போது ஆடையின்றி இருப்பதாக உணர்கிறார்கள். மீண்டும் கடவுள் அவர்களை தேடி வருகிறார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? அப்போது ஆதாம் சொல்கிறான், இதோ நான் ஆடையின்றி இருக்கிறேன், எனவே பார்ப்பதற்கு அச்சமாக இருக்கிறது என்று. அப்போது கடவுள் அவனை பார்த்து ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சற்று புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆடையின்றி இருப்பது ஏதோ உடல் மேல் போடுகின்ற ஆடையை மட்டும் குறிப்பதல்ல. மாறாக இங்கு ஆடையின்றி இருப்பது என்பது, நான் மனித மாண்பை இழந்து நிற்கின்றேன், நான் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றேன், நான் உம்முடைய ஆசிருக்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன், நான் உமக்கு தூரமாக இருக்கிறேன், நான் அனைத்தையும் இழந்தவனாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் ஆடையின்றி இருத்தல். ஆக ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ தவறு செய்தாலும் கூட நீ எனது அன்புக்கு உரியவன். யார் உனக்கு சொன்னது ஆடை இல்லை என்று? யார் உன்னை புறக்கணிப்பார்? யார் சொன்னது உனக்கு மனித மாண்பு இல்லை என்று? நீ எப்படி இருந்தாலும் மனித மாண்புக்குரியவன், எனது அன்புக்குரியவன், எனது இரக்கத்திற்குரியவன் என்று ஆண்டவர் தாமே அந்த கேள்விக்கான பதிலை அங்கு சொல்லுகின்றார். ஆக பிரியமானவர்களே, கடவுளை பற்றி நாம் விவிலியத்திலே வாசிப்பதெல்லாம், இதோ கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அன்பு செய்பவராக, நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார் என்பதைத்தான். ஒரு சில நேரங்களிலே குருக்களை பார்த்து அல்லது அருட் சகோதரிகளை பார்த்து இறைமக்களாகி நீங்கள் சொல்வீர்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஃபாதர், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சிஸ்டர் என்று சொல்வீர்கள். நான் சில நேரங்களிலே சிலரை பார்த்து கேட்டிருக்கிறேன், ஏன் நாங்கள் தான் ஜெபிக்கணுமா? நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏற்றுக்கிட மாட்டாரா? நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருந்தால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக பிரியமானவர்களே, நானெல்லாம் ஜெபிச்சு ஆண்டவர் கேட்பாரா என்று நினைப்பதே ஒரு தவறான ஒரு எண்ணம். ஆக கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், கடவுள் எந்த சூழ்நிலையிலும் என்னை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், கடவுள் எப்படிப்பட்ட நிலையிலும் என்னை மன்னிக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய எளிய ஜெபத்தை, என்னுடைய தாழ்வுக்குரிய ஜெபத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என்பதையும் இந்த நேரத்திலே உணர வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே இழந்து போன ஆட்டை தேடி கடவுள் அவர் எப்போதும் காவல் காக்கின்றார். அதைத்தான் லூக்கா நற்செய்தியிலே நாம் காணுகின்றோம். 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி போகின்ற போது, காணாமல் போகின்ற போது, மற்ற 99 ஆடுகளை நம் இறைவன் நல்ல ஆயன் என்ன செய்கிறான்? அதை விட்டு இழந்து போன ஒரு ஆட்டை தேடி, காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அங்கு செல்வதாக காணுகின்றோம். ஆக இங்கு நாம் பார்ப்பதெல்லாம் கிறிஸ்தவம் என்று சொன்னாலே, நம் கடவுள் என்று சொன்னாலே, அவர் புனிதரை விட பாவிகளை அதிகமாக தேடுகிறார். நல்லவர்களை காட்டிலும்
மோசமான பாதையிலே நடப்பவர்களை அவர் அதிகமாக தேடுகிறார். அவர் பலம் கொண்டவரை நேசிப்பதை விட பலவீனம் கொண்ட மனிதர்களைத்தான் இன்னும் அதிகமாக நேசிக்கிறார் என்பதை இந்த பகுதிகளிலெல்லாம் நாம் நிச்சயமாக வாசிக்கின்ற போது உணர முடியும். ஆக இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட கடவுளின், இப்படிப்பட்ட நம்மை நேசிக்கின்ற கடவுளின், நம்மை இரக்கத்தோடு பார்க்கின்ற இந்த கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள், எவ்வளவு போற்றத்தக்கவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர வேண்டும். ஒருவர் சாதாரணமாக சொன்னார், கிறிஸ்தவம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. கிறிஸ்தவ மதம், கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ரொம்ப நாளைக்கு நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவத்திலே மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கிறது. ஒரு தவறான மேலாண்மை செய்யக்கூடிய படிப்பினைகள், போதனைகள் இருக்கு. வழக்கமாக ஒரு ஆஃபீஸில், ஒரு அலுவலகத்தில் என்ன நடக்கும்? நல்லா வேலை செஞ்சால் அவனுக்கு ப்ரொமோஷன், நீதியாக நேர்மையாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குது பாருங்க, மோசமாக ஒருத்தர் நடக்கிறான், கடவுளின் வழியை விட்டு தூரமாக இருக்கிறான் என்று சொன்னால் கடவுள் அவனை தேடுவதாக, கடவுள் அவன் மீது அதிகமான இரக்கமும் பாசமும் கொண்டவராக இருப்பதாக கிறிஸ்தவம் சொல்லுகிறது. எனவே கிறிஸ்தவத்தில் நல்லது செஞ்சால் அதிகமான உயர்வு, அதிகமான மேன்மை கிடைக்கும் என்பதை விட தவறு செய்தாலும், பலவீனத்தோடு இருந்தாலும், பாவங்கள் செய்தாலும் எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்கின்ற போது அங்கு எல்லாமும் கிடைத்து விடுகிறது. கடவுளின் அன்பும் கடவுளின் இரக்கமும் அவருடைய மேன்மையான மன்னிப்பும் கிடைத்து விடுகிறது என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவம் என்ற மதம் ரொம்ப நாளைக்கு ஓடாது என்று ஒருவர் சொல்லி முடித்தார். அது தவறான ஒரு கணக்கு. கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளை, இந்த 2020 ஆண்டுகளை கடந்தும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வாழும் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற அந்த மாபெரும் போதனை, கடவுளின் மாபெரும் அன்பை பற்றிய நற்செய்தி என்று உணர வேண்டும். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நமது சுய ரூபத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்மிலே இருக்கின்ற எதிர்மறையான சில தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். நேற்றைய தினத்திலே 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட், இந்த 12ஆம் வகுப்புக்கான இந்த தேர்வுகளிலே அதிகமான கஷ்டமான பாடங்கள் எல்லாம் இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்க தேர்வுகளை எழுதிட்டு வந்த பிற்பாடு அழுதுச்சு, அல்லது ஐயோ எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்காதே என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். எனவே மார்க்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நிறைய பிள்ளைங்களுக்கு மார்க்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்பாட்ட மார்க்கு சொல்லுகின்ற போது இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள்? எப்பா நான் நல்லா படித்தேன்பா, எங்கள் கிளாஸ்லேயும் முதல் ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க் இப்படி எடுக்கிறவங்களாம் ரொம்ப மார்க்கு குறைஞ்சிட்டாங்க. ஆக நான் மார்க்கு குறைஞ்சிட்டேன் என்று ஸ்ட்ரைட்டாக சொல்கிறத விட என்ன சொல்லுவாங்க, என் கிளாஸில் முதல் 5 மதிப்பெண்கள் அல்லது முதல் 10 மதிப்பெண்கள், முதல் 10 இடங்களை பெறுகின்றவர்கள் கூட ரொம்ப மோசமான மார்க் எடுத்திருக்கிறாங்க என்று அவர்களை சொல்லி கொஞ்சம் பூசி மெழுகி தங்களையும் சொல்வார்கள். பிரியமானவர்களே, அந்த அப்பா என்ன சொல்வார்? பரவாயில்ல மகளே, பரவாயில்ல, நீ அடுத்த உயர்கல்விக்கு போகின்ற போது சிறப்பாக படி, அப்பா உனக்கு நல்ல ஒரு கல்லூரியிலே இடமெடுத்து தருகிறேன் என்று சொல்லி முடிப்பார். அதை போலத்தான் பிரியமானவர்களே, நம் கடவுளும் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவ நிலையிலே நம் கடவுளை விட்டு தூரமாக இருந்தாலும், தவறி போனவர்களாக இருந்தாலும், இந்த உலகம், இந்த சமூகம் நம்மை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பல நேரங்களிலே இந்த ஏற்றுக்கொள்ளாத தனம்தான் நிறைய மேக்கப் போட வைக்கிறது. மேக்கப் ஏன் போடுகிறார்கள் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவன் அல்லது ஒருத்தி தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. தன்னுடைய நிறமாக இருக்கலாம், தன்னுடைய அழகாக இருக்கலாம், தன்னுடைய அந்த ஏற்றுக்கொள்ளாமை இந்த காரணத்தினால்தான் அதிகமாக மேக்கப் போடுகிறார்களாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க? மேக்கப்புக்கு முன்னால் ஒரு ஃபேஷியல் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லுகிறார்கள், ஃபவுண்டேஷன் செய்வார்களாம். அடுத்ததாக ஒரு லிப்ஸ்டிக் செய்வார்கள், லிப்ஸ்டிக் போடுவார்கள். அடுத்ததாக ஒரு சிவப்பு கலர் பவுடர்,
அடுத்ததாக ஒரு ரோஸ் கலர் பவுடர், அடுத்ததாக இங்கே ஐப்ரோ, இதெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ கருப்பு சாயம் போடுவாங்க, அப்புறம் ஒரு சாம்பல் கலர் சாயம் போடுவாங்க, எல்லாத்தையும் போட்டு பேய் மாதிரி இருப்பாங்க மொத்தத்திலே. ஆக கடவுள் கொடுத்த ஒரு இயற்கையான அழகு, கடவுள் கொடுத்த நெட்டையோ குட்டையோ இதையெல்லாம் பல நேரங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே ஒரு சாயம், ஒரு பூசி மெழுகுதல் என்ற ஒரு விதமான தவறான போக்கினை பின்பற்றுகிறோம். ஆனால் கடவுளுக்கு முன்னால் அதெல்லாம் செல்லாது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அப்படிப்பட்டவள் அல்லது நான் இப்படிப்பட்டவன் என்று சில பாசாங்குகளை செய்வது, சில காரியங்களை செய்து நடிப்பது என்பது கடவுளுக்கு முன்னால் அது நிச்சயமாக ஈடுபடாது. கடவுளை நாம் ஏமாற்ற முடியாது. ஆனால் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் உன்னுடைய பலவீனத்தை எனது திருமுன்னால் ஏற்றுக்கொள், உன்னுடைய தவறான மனநிலையை என்னிடத்திலே சொல்லு. இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கிறதா? நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். எசையாவினுடைய இறைவாக்கு 43ஆம் அதிகாரம் 4வது வசனம் அருமையாக சொல்லுகிறது, எனது பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், நீ எனது அன்புக்குரியவன், நீ எனக்குரியவன் என்று ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆக உங்களுக்கு நான் தேவை என்பதை விட எனக்கு நீங்கள் தேவை. எனக்கு என்னுடைய அன்பு பிள்ளைகள் எப்போதும் தேவை. என் இதயத்தில் நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டியவர்கள். எனது அன்புக்கும் ஆசிருக்கும் எப்போதும் நீங்கள் உரியவர்கள் என்று கடவுள் தாமே இங்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார். எனவே இந்த கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதிலே நாம் பெருமைப்படுவோம். இந்த உலகமும் உறவுகளும் சமூகமும் நம்மை புறக்கணிக்கலாம், வேண்டாத விவாதங்கள் பேசலாம், தேவையில்லாத பட்டங்களை சூட்டலாம், நம்மை பல காரணங்கள் சொல்லி வெறுக்கலாம். ஆனால் இந்த கடவுள் ஒரு நாளும் நம்மை வெறுக்காதவர், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஏற்றுக்கொள்பவர். நிச்சயமாக இப்போது நீங்கள் சொல்வீர்கள், இதோ தந்தையாம் கடவுள் தம் மகன் இயேசுவை விட என்னை அன்பு செய்கிறார், புனிதர்களை விட பாவியாகி என்னை அன்பு செய்கிறார், நல்லவர்களை விட மோசமான என்னை அதிகமாக அன்பு செய்கிறார் என்று இந்த நேரத்திலே நாம் உணர முடியும், ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த அன்பு இறைவனுடைய நிறைவான பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ இந்த திருமணி வேளையிலே ஆண்டவருடைய அருள் கேட்போம். ஆமென். நாம் எல்லோரும் முழந்தால் பணியிட்டு இந்த நன்றி மன்றாட்டுகளோடு கூட நாமும் நம்முடைய நன்றியை செலுத்துவோம். கொரோனா தொற்று நோயிலிருந்து அற்புத சுகம் தந்தமைக்காக ஒரு இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார். மகளின் திருமணம் நல்ல முறையிலே நடந்து முடிந்தமைக்காக ஒருவர் இறைவனின் இரக்கத்திற்கு நன்றி கூறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த பாக்கியத்திற்காக ஒரு இறையிறக்க தேவனுக்கு நன்றி கூறுகிறார். 2 சக்கர வாகன விபத்திலிருந்து காத்தமைக்காக ஒரு இரக்கத்தின் அரசருக்கு நன்றி கூறுகிறார். பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையிலே அனைத்து மக்களையும் அற்புதமாக வழிநடத்தி வருகின்ற மேலான தயவுக்காக ஒருவர் காருண்ய தேவனுக்கு நன்றி கூறுகிறார். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. தொற்று நோயிலிருந்து சுகப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்காய் ஒருவர் இணையில்லா இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். கணவரின் தொழிலை ஆசீர்வதித்து வருகின்ற பாக்கியத்திற்காக ஒருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். அரசு பள்ளிகளிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வழியாக கல்வி கற்கும் வாய்ப்பை தந்தமைக்காக ஒரு இரக்கத்தின் அரசருக்கு நன்றி கூறுகிறார். கணவரின் அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடந்து முடிந்தமைக்காக ஒருவர் இறைவனின் இரக்கத்திற்கு நன்றி கூறுகிறார். குடிப்பழக்கத்திலிருந்து மனமாற்றம் பெற்றதற்காக ஒருவர் ரட்சிப்பின் தேவனுக்கு நன்றி கூறுகிறார். நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா
ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு இறை மக்கள் அனைவரும் இணைந்து வழிபாட்டிலே பங்கு பெறப் போகின்ற கிருபைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். தடைகள் அனைத்தும் நீங்க பெற்று மருமகனுக்கு விரைவிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகின்ற பாக்கியத்திற்காக ஒருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். கணவரின் மருத்துவ பரிசோதனைகள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் அவர் அற்புதமாய் வீடு வந்து சேரும் பொருட்டு ஒருவர் நன்றி கூறுகிறார். கப்பலிலே பணிபுரிகின்ற மகன் நல்ல உடல் சுகத்தோடு இல்லம் திரும்பவும் திருமண காரியங்கள் நல்ல முறையிலே நடைபெறப் போகின்ற இறை இரக்கத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். 23 வயதாகும் மகளுக்கு உடலில் உள்ள நார்க்கட்டிகள் கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளை எல்லாம் கரைத்து அற்புத சுகமளிக்கப் போகின்ற இறை இரக்கத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. தொழிலின்றி போராடி வருகின்ற அனைத்து மக்களுக்கும் தொழில் வறுமை நீங்க போகின்ற மேலான பாக்கியத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். பல்வேறு வகைகளிலே தொற்று நோய்க்கு எதிராக போராடுகின்ற அனைத்து தரப்பினரையும் இறைவன் பாதுகாத்து வழிநடத்தப் போகின்ற அருளுக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். நோய் தொற்றினால் தொழில் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற அனைவருக்கும் பொருளாதார ஆசிரியை கொடுத்து வழிநடத்தப் போகின்ற இறை மேன்மைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். இறை பணியிலும் மக்கள் பணியிலும் தம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்திற்காக பணியாற்றுகின்ற அனைத்து தன்னார்வ உள்ளம் கொண்டோர் அனைவரையும் வழிநடத்தப் போகின்ற பாதுகாப்பை அருளப் போகின்ற கிருபைக்காக இருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. இரக்கத்தின் ஆண்டவரை வச்சு நோக்கி பாருங்கள். உங்களை உருவாக்கி நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறவர். மோசேயோடு உடனிருந்தவர். மோசேயோடு உடனிருந்து மோசே இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய போது அவரை பாதுகாத்து வழிநடத்தியவர் இதோ நம் முன்பாக வீச்சிருக்கிறார். அவரை வச்சு நோக்கி பாருங்கள். நம்முடைய தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சந்திக்கக்கூடியவராக நானே உங்களை விடுவிப்பேன், நானே உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கை நெகிழ விட மாட்டேன் என்று சொல்லி நம்மையெல்லாம் அரவணைக்கின்றவர், நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடியவர். தாய் என்பு வச்சு போகலாம், தனது பிள்ளை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்னவர். ஒரு தாய் தன் பிள்ளையை தேய்ச்சது போல நான் உங்களை மார்போடு அணைத்து தேய்ச்சுவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஒருபோதும் திக்கச்சவனாய் விடேன் என்று சொல்லி அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் ஒவ்வொரு நாளும் நிறைவாக நமக்கு தரக்கூடியவர். அவரை வச்சு நோக்கி பாருங்க. எந்த பராக்குகளுக்கு இடம் கூடாதீங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்க. மனதை ஒருமுகப்படுத்தி அவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்வை தரக்கூடியவர். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வை தரக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு உம்மை தேடி நிற்கின்றோம், உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நீர்தான் எங்களுக்கு புது வாழ்வு தரக்கூடியவர் என்ற உணர்வோடு உம்மை பார்க்கிறோம். உம்மை பார்க்கின்ற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னீரே, நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையை உடையவன். உங்களுடைய சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வையுங்கள், நான் தாங்குவேன். வா மகனே, வா மகளே, நான் உன் சுமைகளை எல்லாம் தாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மையெல்லாம் பார்த்து கூவி அழைக்கின்றார். அவரை வச்சு நோக்கி பாருங்க. இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் அன்பு தகப்பனே, எங்களை வாழ்விக்கின்ற அன்பு தகப்பனே, எங்களை ஒருபோதும் கை நெகிழ விடாத நல்ல இயேசுவே,
உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய முகத்தை பாருங்க இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகத்தை பாருங்க. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவைகளோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். மன அமைதிக்காக பார்க்கிறோம், மன ஆறுதலுக்காக பார்க்கிறோம். எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிங்க என்று சொல்லக்கூடிய உணர்வோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே எங்களை பாருங்க, இயேசுவே இயேசுவே எங்களை பாருங்க, எங்களை கண்ணோக்குங்க. எங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, எங்களுடைய பிள்ளைகளுடைய வேதனையை பாருங்க. பல்வேறு வேதனைகளோடு நோக்கி பார்க்கிறார்கள் என்பதை நீர் முழுமையாக உணர்ந்த அன்பு தகப்பனே, எங்களை நோக்கி பாருங்க, எங்களை நோக்கி பாருங்க, எங்களை நோக்கி பாருங்க இயேசுவே. எங்களுடைய உள்ளத்தை நோக்கி பாருங்க, எங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற காயங்களை நோக்கி பாருங்க. எங்கள் காயங்களை ஆற்றக்கூடியவர், எங்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய நல்ல மருத்துவர் நீரப்பா, நல்ல மருத்துவர் நீர் ஆண்டவரே. எங்களை நோக்கி பாருங்க, எங்களை நோக்கி பாருங்க இயேசுவே. இதோ பல்வேறு வேதனைகளோடு நெருக்கடிகளோடு உம்மை நோக்கி பார்க்க வேண்டும், நீர் எங்களை காண வேண்டும் என்ற உணர்வோடு இந்த தொலைக்காட்சியின் வழியாக, இந்த இணையத்தின் வழியாக உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிற பிள்ளைகளை நீ நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேர்வு முடிவுகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். தேர்வு முடிவுகளை நல்ல முடிவுகளாய் கொடுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் அடுத்த கட்டமாக இந்த தேர்வு முடிவுகளை வைத்து தங்கள் எதிர்கால வாழ்வை அமைக்க என் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளில் நீ தாமே உடனிருப்பீராக. அந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க. மதிப்பெண் குறைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய உணர்வோடு அழுது கொண்டிருக்கலாம், அல்லது மதிப்பெண் அதிகமாக கிடைத்துவிட்டதே ஆனால் நல்ல இடம் கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய உணர்வோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களை உச்சி நோக்கி பாருங்க இயேசுவே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுங்க, மன அமைதியையும் மன ஆறுதலையும் கொடுப்பீராக. அவர்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல படிப்பை அவர்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. தங்கு தடையின்றி அந்த படிப்பிற்கான ஆயத்த பணிகளை செய்கின்ற பொழுது நீர் அந்த பிள்ளைகளோடு உடனிருந்து அந்த பிள்ளைகள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் வெற்றியை கொடுப்பீராக. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் அற்புதமானவர், இயேசுவே நீர் அதிசயமானவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களை செய்யக்கூடியவர். உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீரும் கூட எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கொரோனா தொற்று நோயினால் ஒவ்வொரு நாளும் வாழ்விழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, இந்த தொற்றினால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டதே, எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறதோ என்று சொல்லக்கூடிய உணர்வோடு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவே நீர் கண்ணோக்குவீராக, கண்ணோக்குவீராக. ஆகாரின் கண்ணீரை துடைத்ததே வல்லமை நிறைவன் என் பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீராக. மன அமைதியையும் மன ஆறுதலையும் பிள்ளைகளை நிறைவாக நீர் கொடுப்பீராக. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்களை எல்லாம் கூப்பிட்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லி எங்களை எல்லாம் அரவணைக்கக்கூடியவர். இதோ நோக்கி தேடி வந்திருக்கிறோம். எங்களை உச்சி நோக்கி பாருங்கள், இறைவனை நோக்கி பாருங்கள். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவரையே உச்சி நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தொற்று நோயினுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைகள் ஒரு விதமான கலக்க உணர்வோடு பய உணர்வோடு இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அனைத்தையும் அறிகின்றவர் நீர் ஆண்டவர், அனைத்தையும் காண்கின்றவர் நீர் ஆண்டவர். எப்படி இந்த நிலை மாறப்போகிறது, நாங்கள் மீண்டும் எப்பொழுது எங்கள் பழைய வாழ்வை தொடங்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஏக்க உணர்வோடு மன கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தையும் அகற்றக்கூடியவர், அனைத்தையும் அகற்றக்கூடியவர். இந்த தொற்று நோயிலிருந்து முற்றிலுமாக எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. காய்ச்சலினால், தொண்டை வலியினால், சளி தொந்தரவினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் கொரோனா தொற்றி விடுமா என்று சொல்லக்கூடிய பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறட்டும், இந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே, இந்த நிலை மாறட்டும், இந்த நிலை மாறட்டும். நாங்கள் மீண்டும் பழைய வாழ்வை திரும்ப பெற எங்களோடு உடன் பயணிப்பீராக. இவ்வாறு மோசையோடு இருந்த கடவுள் எங்களோடு நீர் இருப்பீராக. உங்களை நான் உருவாக்கினேன், உங்களை நான் தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை சுமப்பேன், உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே.
எங்களை எல்லாம் இந்த இக்கட்டான சூழலிருந்து, இந்த வேதனையான சூழலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே, எங்களை விடுவீங்க ஆண்டவரே. அன்றாட உணவிற்கு கூட நாங்கள் படுகிற வேதனை உணர்வீர் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வயிற்றை நிரப்ப கூட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் உணர்ந்தவர் நீர் ஆண்டவரே. ஏன் அமைதி காத்து கொண்டிருக்கிறீர்? ஏன் அமைதி காத்து கொண்டிருக்கிறீர்? நீ நினைத்தால் இப்ப வேளையிலே கூட இந்த தொச்சிலிருந்து எங்களுக்கு உடமையாக விடுதலை தர முடியும் ஆண்டவரே. அமைதியான உள்ளத்தை எங்கள் இதயத்துக்குள் தாரும், அமைதியான மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் நிம்மதியோடு வாழுகின்ற நிலையை எங்களுக்குள்ளே உருவாக்குகிறார். இயேசுவே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே, சோர்ந்து போயிருந்தேனப்பா ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. நம்முடைய சோகங்களை தீர்க்கக்கூடியவர், சோர்ந்து போயிருந்தேனப்பா, நம்முடைய மனதிலே ஆறுதலை தரக்கூடியவர், சோகங்கள் அமைதியால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பக்கூடியவர். ஒரு விஷயம் நோக்கி பாருங்க, அவர்தான் நமக்கு விடுதலை தரக்கூடியவர். அவர்தான் நமக்கு நம்முடைய வாழ்வை நிறைவாக தரக்கூடியவர். உங்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காகவே என்னையே பலியாக்கி கொண்டிருந்து சொல்லி நாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே முழுமையாக கையளித்தவர். ஆண்டவரே, வாழ்விழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், எங்களுக்காக நீர் வாழ்வை கொடுத்தவர் என்ற உணர்விலே, நம்பிக்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை தொடரக்கூடிய அந்த சக்தியையும் ஆற்றலையும் நிறைவாக எங்களுக்கு தருவீராக. நாங்கள் மனங்கலங்கள் ஆண்டவரே, நாங்கள் சோர்வடையவில்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர். நாங்கள் தளர்ந்து போனாலும் கூட எங்கள் கைகளை திடப்படுத்தக்கூடியவர், தள்ளாடுகின்ற முழங்கால்களை உறுதிப்படுத்தக்கூடியவர். நாங்கள் உண்மையே நம்பி நிற்கிறோம், உண்மையே நம்பி நிற்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர். ஒன்றுமில்லையே, எப்படி நடத்த போகிறோம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை எப்படி நாங்கள் சீரமைக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய உணர்விலே பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டு வாழ்விழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கவலைப்படாதீங்க. நம் அன்பு ஆண்டவர் இயேசு நம்மளை விடுவிக்கிறார். தளர்ந்து போகல கைகளை தடப்படுத்துகிறார். நலிவடைந்த தொழிலை அவர் வளர்ச்சிக்குரிய பாதைக்கு அழைத்து செல்ல போகிறார். இந்த நம்பிக்கையை ஒரு விஷயம் நோக்கி பாருங்கள். மன அமைதியின்றி ஆறுதலின்றி இருக்கின்ற பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையில நிம்மதியிலேயே என்று சொல்லக்கூடிய உணர்விலே அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களை கைவிட போவதில்லை. நான் உங்களை ஒருபோதும் திக்கச்சவனாய் விடேன் என்று சொல்கிறார். உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. அருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும்
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருப்பெருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். இறையருள் நிறையச் செய்வாய். உள்ளம் முழுதும்
உயிர்க்கு வெள்ளம் போலே அருள் தந்தாலும் தாரகையே எண்ணில்லா நெஞ்சங்களை இறைவனின் பதம் கொணர்ந்தா இதை நிலையாய் நினைவாய் என் வாழ்வில் வருவாய் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய் இறையருள் நிறையச் செய்வாய் இறையருள் நிறையச் செய்வாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.